நாம் தமிழர், நாம் எல்லாம் தமிழர். இப்போ நம்ம தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம். ஓட்டு போட்டு முடிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்குது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் தான் மாற்றுன்னு சொல்லி வந்திருக்கிறவங்க இப்போது அது கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பெரிய பீதியை உருவாக்குது. எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த ஆட்சி வரப்போகிறதுல அது தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் அவங்க வந்துட்டா நமக்கு ஆபத்து, சரிங்களா? நாடு நாசமாக போயிடும். அவங்க வரலைன்னா அவங்கள சார்ந்து இருக்கிற ரசிகைகள் பேராபத்தாக போயிடும் போல இருக்குது. எல்லாமே ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறாங்க. அவங்களோட செயல்பாடு எல்லாமே சொன்னால் கேட்காத அளவுக்கு ரொம்ப புத்தி கட்டு போய் இருக்கிறாங்க. அவங்களே ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம் போல இருக்குது. எல்லாருமே அதை சொல்கிற கருத்தை அது நானும் அதை தான் சொல்கிறேன். உண்மையிலே புரிஞ்சுக்காத ஜனங்கள் இருக்குது. கண்டிப்பாக அவர் வருவார், அந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டோடு இருக்குதுங்க ரசிகர்கள்லாம். ஏன்னா அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறாங்க. இப்போ என்ன நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குன்னா, அந்த தலைவராக இருக்கிறவர் கொஞ்சம் மனசு வச்சு மக்களுக்கு புரிகிற மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேசணும். எப்படின்னா, நமக்கு ஆட்சி எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, நானும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தம்பி தங்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு அசம்பாவித இது எடுத்துக்கிறக்கூடாது, எதுவும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப தீவிர ரசிகன்றதை காட்டி தீவிர வெறியராக இருக்கிறாங்க. வெறியராக இருக்கிறதுல புத்தி கட்டு போய் எதையும் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் இப்படி இருந்தாலும் கஷ்டம்தான், அப்படி இருந்தாலும் கஷ்டம்தான். நமக்கு இப்போ பெரிய பெரிய கட்சிகள்லாம் அதெல்லாம் பழைய கட்சிகள்லாம் வேண்டாம், நம்மளுக்கு புதிய ஒரு இது வேணுன்ற ஒரு மாற்றத்தில் இருக்குது நாம் தமிழர் கட்சி. இதுதான் உண்மையான மாற்றமான ஒரு கட்சி, சரிங்களா? அதில் இருக்கிற தம்பிகள்லேருந்து தங்கைகள்லேருந்து எல்லாரோடைய பேச்சுக்களும் எல்லாம் பார்த்தா பயங்கர வீரத்தோட ரொம்ப தெளிந்த ஒரு கருத்துக்களோட அழகாக நம்ம அவங்கள நம்பி என்ன வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? எல்லாருமே உண்மையாக இருக்கிறாங்க, உண்மையாக பேசுகிறாங்க. இதுதான் மாற்றுங்கிறது யாருக்குமே தெரியாமல் குளறுபடியில் மண்டை குழம்பி போய் பித்து பிடிச்சி போய் ஓடுதுங்க, பேதரிச்சு ஓடிட்டுருக்குதுங்க. இப்போ நம்ம அதுகளை பற்றி கவலைப்படுறதா, சிரிக்கிறதா, அழுகுறதானே புரியலை. எல்லாமே வயசு பிள்ளைங்க, வாலிப வயசு பிள்ளைங்க, புரிதல் இல்லாமல் வளர்ந்துருக்குறாங்க. எப்படி இவங்கெல்லாம் வளர்ந்தாங்கன்னே தெரியல, எப்படி இவங்கெல்லாம் வீட்டில் எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல, எப்படி வளர்த்தாங்கன்னே கூட தெரியல. ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் போயிட்டுருக்குது. ஒரு தாயாக இருக்கிற நம்மளோட மனசே பதைக்குது. ஏன்னா பிள்ளையை பெற்றவங்களாம் கொஞ்சம் கூட சொல்லி கேட்காம பிள்ளைங்க அதுக்கு வாட்ட தலைக்கட்டு ஓடிட்டுருக்குது. இவன் தான் தலைவன், இவன் தான் தலைவன், இவன் தான் தலைவன் ஓடிட்டுருக்கான். அவங்க அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு வழி இல்லாமல் அவங்க பிள்ளை குட்டிகளே எங்கேயோ இருக்குது, பொண்டாட்டி பிள்ளை குட்டிகளே. இதை கூட உணர தெரியாத மக்களாக இருக்கிறாங்க, சரிங்களா? தன் குடும்பத்தை காப்பாற்றாத ஒரு மனிதன் எப்படி நம்மளெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு அந்த புரிதல் கூட இல்லை. சரி, ஓரளவுக்காவது சொன்னால் புரிஞ்சுக்கணும் இல்லை? இப்போ வரப்போகிற தேர்தல் ரிசல்ட் இல்லை, கண்டிப்பாக என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, சரிங்களா? எதுவாக இருந்தாலும் பாதிப்புன்றது நமக்கு சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் அவருக்கு புதிதாக இருக்கும். அவங்க ஒவ்வொரு மனிதனும் இறக்குறதா அவருக்கு வெற்றி மாதிரி தோணும் போல இருக்குது. மக்கள் இறந்து போகிறது அவருக்கு வெற்றி மாதிரி தோணும் போல இருக்குது. இது மிக தவறு. தயவுசெய்து அந்த கட்சிக்கார தலைவர் ஒரு வீடியோ கருத்து போட்டுருங்க, சரிங்களா? என் வீடியோ எங்கே போகுது, யார் பார்க்கலான்னு தெரியல. யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட அந்த தலைவர்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? மாற்றி போடுங்க. இதனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, எதையாவது ஏற்றுக்கோங்க, யார் எந்த ஒரு இதுவும் தப்பான முடிவு எடுத்துடாதீங்கன்ற ஒரு கருத்து கண்டிப்பாக அவர் பதிவிடணும். இல்லைன்னா பெரிய சேதம் வரும். அப்படி சேதம் அதுக்கு முழு பொறுப்பு அவராக தான் இருக்க முடியும், சரிங்களா? ஒரு சிலர் ஒரு சிலரோட துன்பத்தில், ஒரு சிலரோட கஷ்டத்தில் தான் மேலேறி போவாங்க. அது அவங்க சம்பாதிக்கின்ற ஒரு எய்மில் இருக்கிறவங்க. மனிதனோட இறப்பும் மனிதனோட துன்பமும் தான் அவங்க அதைத்தான் பயன்படுத்துவாங்க. அதைத்தான் இவரும் பயன்படுத்திட்டு இருக்கிறார். இது புரிதல் இல்லாமல் மக்கள் குரல் என்னைக்கு ஒரு 41 பேர் கரூரில் இறந்தாங்களோ அன்னைக்கே மக்களுக்கு அறிவு வந்திருக்கணும். அந்த அறிவுத்தன்மை கொஞ்சம் கூட கிடையாது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது அதுதான் சதி, இதுக்கு அதுதான் சதி, இதுக்கு அதுதான் சதின்னு சொல்லி அடுத்த கட்சி மேலேயே பலி போட்டுக்கிட்டே இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு செகண்ட் யோசிக்க தெரியல. சொன்ன டைமுக்கு வந்திருந்தா எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்திருக்காது. சொன்ன டயத்துக்கு வந்திருந்தால் எந்த ஒரு ஃபால்ட்டு அசம்பாவிதம் நடந்திருக்காது.
அவர் டைம் தாண்டி எவ்வளோ நேரம் மக்களை காக்க வச்சது எவ்வளவு அது நல்ல ஒரு கண்ணுக்கு கண்ணை நமக்கு தெரியுது. ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா? யாருமே ஒரு பச்சை குழந்தை கூட யோசிக்கலாம். அதே போல் அவர் சொன்ன டயத்துக்கு வராமல் விட்டுட்டு அவர் இஷ்டத்துக்கு வந்துட்டு கூட்ட நெருக்கடியை உருவாக்கிட்டு அதில் தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கூட்ட நெருக்கடியில் இறந்து போன மக்களை போய் எதிர்கட்சி சதின்னு சொல்லி அப்படி பேசுறது எவ்வளோ பெரிய தவறு. அதில் அத்தனை பேர் இறந்தும் கூட கொஞ்சம் கூட மனித நேயமே இல்லாமல் அதெல்லாம் நம்ம ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சோம்னா அவங்களோட மரணத்தை யோசிச்சோம்னா கண்டிப்பாக ரொம்ப மனசு வலிக்குது. சரிங்களா? ஆனால் அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இறந்து போய் திரும்ப மறுதடவையும் அவங்க பகுமானமாக தான் வாழ்கிறாங்க. எந்த ஒரு சலசலப்பும் அவங்களுக்கு தெரியலை. சரிங்களா? ஐயோ தலைவர் இறந்துறக்கன்ற ஒரு குற்ற உணர்வும் இல்லை. ஏன்னா அவங்க அதில் தான் வாழணும்னு நினைக்கிறவங்க. பிறரோட துன்பத்தில் மேலேறி போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க அதை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ இந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பதிவு அவர் போட்டு தான் ஆகணும். எல்லாருமே டேஞ்சரான மக்களாக இருக்கிறாங்க. அவரை சார்ந்து இருக்கிற அத்தனை பேர் டேஞ்சராக இருக்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிருவாங்க. அதனால் அவர் கண்டிப்பாக அந்த கருத்தை பதிவிட்டு தான் ஆகணும். யாருக்காவது ஏதாவது நடந்து போனாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப தெளிவான பயணம் இருக்குது. எனக்கு இன்னொரு சேனல் உண்டு. அந்த சேனல் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த சேனல் தான். அந்த சேனலெல்லாம் நான் என்ன பேசினாலும் சரி, லைவ் போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, அசிங்கமான கமெண்ட் தான் வரும். கேவலமான கமெண்ட் தான் வரும். லைவ்லலாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேச முடியாது. நான் ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசுவேன். சரிங்களா? கடவுள், ஆன்மீகம் அதை பற்றி நான் பேசும்போது ஆன்மீகன்றதை கூட புரிஞ்சுக்காம ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்படி ரொம்ப ஒரு சொல்ல முடியாத அவமானமாக இருக்கும். ஆனால் நம்ம கடவுள் சேவை செய்யணுன்றதுக்காக நான் பல்ல கடிச்சிக்கிட்டு அதில் நின்று லைவ் போடுவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பேட் கமெண்ட் தான். ஒரு ஆறுதல் கூட கிடைக்காது. ஆனால் இப்போ என்ன எடுத்துக்கோங்கன்னா, இப்போ ஒரு ஆதங்கத்தை சொல்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியில் நான் கொஞ்சம் வீடியோ பண்ணி போடுறேன். தம்பிகளோட கருத்துக்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு பயங்கர பலமாக இருக்கிற மாதிரி தோணுது. நான் உலகமே அப்படித்தான் இருக்க போல இருக்குது, மனிதர்கள் இப்படித்தான் இருக்காங்க போல இருக்கு நான் நினச்ச இந்த இதில் இப்போ நான் வீடியோ போடும்போது என் வீடியோவுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து எல்லோரும் நல்லா கமெண்ட் பண்ணுறதுலேருந்து எனக்கு எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு ஃபீலு. இது எப்படி நடக்குது? அப்போ பாருங்கள், ஒரு தலைவன் என்பவன் எவ்வளவு அழகாக தன்னோட நெல்மணிகளை அழகாக வளர்த்து வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் கூட சோடைன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மக்களே, நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட முட்டாள்தனம் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியை புரிஞ்சுக்கணும்னா அறிவு வேணும், நல்ல உள்ளம் வேணும், ஆழ்ந்த சிந்தனை வேணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம் தமிழரை உணர முடியும். நாம் தமிழர் என்பது ஒரு கடவுளின் சக்தி, கடவுளின் இயக்கம். நான் கடவுளை பற்றி நிறைய விஷயம் பேசுகிறவன். சரிங்களா? நிறைய விஷயம் என்னுடைய இன்னொரு சேனல் நான் பேசுகிறவன். அந்த கடவுளில் நான் பேசுனதுலேயும் இது எப்படி இந்த உலகம் மாறும்னு போது எனக்கு தெளிவு வெளிப்படுத்தின விஷயங்கள், இவரால் தான் இந்த உலகம் மாறும், இவரால் தான் இந்த இது மாறப்போகுது அப்படின்னு எனக்கு வெளிப்படுத்தின ஒரு உண்மையான சத்தியத்தின் வார்த்தை அது. சரிங்களா? அதனால் இந்த சீமான்கிற மிகப்பெரிய ஒரு தலைவனை இழந்துடாதீங்க. அவர் அவதூறு பேசாதீங்க. அவரை நீங்கள் சொல்லிலாம் அவர் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவர் மகத்தான சக்தி, ஒரு மிகப்பெரிய சக்தி. அவர் செய்ய நினச்ச விஷயத்த கண்டிப்பாக கடவுள் அவர் மூலியமாக கண்டிப்பாக செய்து முடிச்சிருவார். வர்ற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நல்ல மக்களாக இருக்கிறவங்க தான் அவர் கூட பயணிக்க முடியும். சரியானவங்க இருந்தால் மட்டும்தான் பயணிக்க முடியும். சும்மா கீழேருந்து மெதுவாக கமாண்டு போகிற தம்பிகள் கூட அவ்வளோ அழகாக தெளிவாக எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற ஒரு ஃபீல் நல்லா நான் உணர்றேன். மக்களை புரிஞ்சுக்கோங்க. முட்டாள்தனமாக நீங்கள் முட்டாளாக இருந்துக்கிட்டு கட்சியை குறை சொல்லாதீங்க, அங்கே இருக்கிற தலைவரை குறை சொல்லாதீங்க. அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் மாறப்போகுது. தமிழகம் சூப்பராக மாறப்போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் தமிழர் கட்சியிலேயும் நிறைய பேர் நான் என்கிட்ட கேட்குறவங்க வெளிமக்கள் கேட்குறது, நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் இன்னிமேட்டுக்கு செயல்பாட்டில் நீங்கள் கொண்டு போகணும். அது சின்ன பாதை தான். அந்த பாதையை மட்டும் நீங்கள் சரியாக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மனசில் போயிட முடியும். அறியாமையில் இருக்கிற மக்கள் நிறைய இருக்காங்க. திமிருக்கு இருக்கிற மக்களை நம்ம கண்டுக்க வேண்டாம், விட்டுங்க, அதை கடவுள் பார்த்துப்பார். அறியாமையில் தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கணும். அது இனிமேல் நம்ம செயல்பட போகிறோம். இது வரவும் கண்டிப்பாக மாற்று விஷயங்கள் நம்ம செயல்படணும். கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெல்லும். நன்றி, வணக்கம்.